இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு முக்கியமாக 2 முகம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளை வந்து ஜாலியாக வச்சுக்கிறது, பயங்கர டைம் பாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அண்ட் அதேமாரி க்ரியேட்டிவிட்டியாக ஒரு மாதிரி சப்டலாக கொண்டு போகிறது. அண்ட் அதோட இன்னொரு முகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட புரட்சிகரமான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குறது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாட்டையே வந்து ஒரு ஆர்ட் வந்து குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்குது. Their president, Prabowo Subianto, has asked people to fly the national flag. Instead, people are hoisting black flags. அதாவது நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய போராடணும். பட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கமாக இருந்தது. நிறைய பேர் வந்து தன்னோட கவிதைகள்லையும் சரி, பாடல்கள்லையும் சரி நிறைய புரட்சிகரமான விஷயங்களை சொல்லி அதை வச்சு மக்களை ஊக்குவிச்சாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த ஆர்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த கார்ட்டூன் அனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இதில் கார்ட்டூனையும் அனிமியும் வந்து நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படி தான் நம்ம அனிமி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கேட்பாங்க. பட் கார்ட்டூன் வேறு, அனிமி வேறு. கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைல்டிஷாக ஒரு லைட் ஹார்ட்டடாக அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நமக்கு டைம் பாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதே அனிமி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே, அதாவது நம்ம படுற கஷ்டம், நஷ்டம், நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து கேரக்டர்ஸாக பில்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹெவியாக ஒரு இம்பேக்டை கொடுக்குற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் அந்த அனிமியில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அனிமி வந்து பார்த்திங்கன்னா மாங்காலேருந்து அடாப்ட் பண்ணுவாங்க. மாங்கானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்த தினத்தந்தி பேப்பரில் வந்து ஒரு 4 ஃபோட்டோ போட்டு அதில் அனிமி அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுவே ஒரு புக்காக வந்துச்சுன்னா அதுதான் மாங்கா. இது வந்து ஜப்பானீஸ் ஸ்டைலில் மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து மற்ற இடத்துலலாம் வந்து காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாங்காலேருந்து அனிமையாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது அனிமேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அனிமி. அண்ட் அப்படிப்பட்ட அனிமியில் ஒரு அனிமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து பயங்கரமான ஒரு புரட்சிகரத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த அனிமியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ். இந்த அனிமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா ட்ராகன் பால் ஜி, நருட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே பீக் போகிற மாதிரி அனிமியில் வந்து ஒன் பீஸ் 1997 ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்குது. அதுவும் முக்கியமாக 1997 வந்து மாங்காவை ரிலீஸ் பண்ணாங்க. 1999 அனிமேஷனை அடாப்ட் பண்ணி டிவி சீரீஸாக கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வரைக்கும் வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு மொழிகளில் அந்த அனிமி வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அண்ட் அந்த அனிமியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஜாய்ஃபுல்லான கேரக்டர்ஸ் ஜாலியாக வந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், இந்த உலக மக்கள் சந்திக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்து ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைபோடி அண்ட் அதே மாதிரி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸை பற்றி பேசுகிறது, அடிமைப்படுத்துறது, குழந்தைங்கள வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறது, ரேசிசம் பார்க்குறது, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் நிறைய பேர் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து அந்த அனிமி பேசும். இது நான் சொன்னது ஒரு சாம்பிள். இதை விட பல விஷயங்கள், பல நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அந்த அனிமி வந்து பேசும். இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது, இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமி பேசிச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அந்த அனிமி பேசி இருந்துச்சு. ஸ்ட்ரா ஹேட் லூஃபி, மூகிவாரா லூஃபின்னு சொல்லுவாங்க, ஜோரோ, அப்புறம் சாஞ்சி, நாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இன்றைக்குமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது. இவங்களாம் நான் சொன்னது 4 பேர். பட் அது இல்லாமல் வில்லன்ஸ் கூட நிறைய பேர் வந்து பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிற கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இந்த அனிமி வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இப்போ என்ன நடந்துச்சு, எதனால் இப்போ இந்த ஒரு அனிமி வந்து இந்தோனேஷியா நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்குறது ஒரு காரணமாக இருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 80வது இண்டிபெண்டன்ஸ் டேவை ஆகஸ்ட் 17 வந்து கொண்டாட போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ட்ரக் டிரைவர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜப்பானீஸ் அனிமியான ஒன் பீஸில் வந்து முகிவாரா லூஃபி, ஸ்ட்ரா ஹேட் லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலி ராஜர், அதாவது ஒரு அவங்களோட ஃப்ளாக் இருக்கும். அந்த ஃப்ளாகை வந்து இவங்களோட வண்டியில் பொறுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டிஷியன்ஸ் அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நாங்களும் எங்களோட எதிர்ப்பை இந்த மாதிரி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு பால்கனியில், வீட்டில் அண்ட் அவங்களுடைய வண்டியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தோனேஷியா ஃப்ளாக் கூட இந்த ஃப்ளாக் வந்து பொறுத்திருக்காங்க. சில பேர் தனியாகவே வந்து இந்த ஃப்ளாக் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைடில் வந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்கள் இந்தோனேஷியா ஃப்ளாக் கூட இந்த ஒரு அனிமியோட ஃப்ளாக் வைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. இது வந்து நம்ம நாட்டோட ஒரு டிக்னிட்டி வந்து குறைக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சில அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் போலீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் ஃபைனுக்கு உள்படலாம், இல்லைனா வந்து உங்களை வந்து சிறைப்பிடிக்க கூட படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அவங்களோட ஃப்ரீடம். அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் வைக்கிறது தப்பு கிடையாது. அன்டில் அது வந்து இந்தோனேஷியா அந்த ஃப்ளாகோடு சேர்த்து வைக்காத வரைக்கும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் இருந்த முன்னாடி இருந்த சீனியர்ஸ்லாம் வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளாகான அவங்க ஃப்ளாகை பற்றி யோசிக்கும்போது, இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காலனிக்கல் கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஃப்ரீடம்க்கான ஒரு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பற்று இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கல்ச்சர் ரெஃபரன்ஸ் மாதிரி வந்து அவங்க இந்த ஒரு ஃப்ளாகை வச்சு அவங்களுடைய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்னும் இந்த கண்ட்ரியை லவ் பண்ணுறோம். பட் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி அது பண்ணுறாங்க. இதுதான் 2 வகையில் வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பட் இந்த ஃப்ளாகுங்கிறது எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் கொடுக்குமானா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பைரட் க்ரூவோட அந்த ஸ்டார்ட் லூஃபிங்கிற பைரட் க்ரூவோட ஒரு ஃப்ளாக். பட் வந்து அதை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரியில் எப்படி இருக்கும்னா, வேர்ல்ட் கவர்மெண்ட் என்ன வேணால் வந்து பண்ணட்டும். நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். எங்களோட ட்ரீம்ஸை வந்து நாங்கள் சேஸ் பண்ணி போவோம். அது யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் ஒரு கேரக்டரில் இருக்கிறனால, இப்போ இவங்க இது வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எப்படி மாறுதுன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலாக சில விஷயங்களில் வந்து தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குது. அதே மாதிரி வந்து மிலிட்ரி ரூல்ஸை வந்து கொஞ்சம் சிவிலியன் லைஃப்பில் வந்து இம்போஸ் பண்ணுது. அண்ட் அதேமாரி பட்ஜெட்லாம் கொஞ்சம் கட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் ஒரு டெமோக்ரஸியாக மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறது தான், நம்ம இந்தோனேஷியா வந்து 3rd டெமோக்ராட்டிக் ஸ்டேட். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் ஸ்டேட். ஸோ அப்போனா இது வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கணும். அதை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வந்துட்டு அனிமிலாம் குழந்தை பார்க்குறதுடா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்படிலாம் கிடையாது. பார்த்தீங்களா, ஒரு நாட்டில் எவ்வளோ பெரிய புரட்சி உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அனிமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட அது படம் மாதிரி தான். ஸோ நீங்கள் யாராச்சும் இன்னும் அனிமிலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு போய் ஃபஸ்ட்டு இந்த ஒன் பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும்னா ஒன் பீஸ் வந்து நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து பயங்கரமாக இப்போ தான் வந்து லைட்டாக தொட்டு தொட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1100 எபிசோட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு ஃபுல் கதை வந்து இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஆனால் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை பயங்கரமான ஒரு பீக்கில் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போனா நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமீஸ் இருக்குது. இந்த அனிமீஸ் பற்றிலாம் பேசலாம். பட் இந்த ஒரு அனிமி எவ்வளோ பெரிய புரட்சி உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் இந்த அனிமி பார்த்துருக்கீங்களா? வேறு என்ன அனிமிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் கௌதம்.